ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த லைவ். இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னொரு டவுட் வந்து இன்னொரு பார்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ஸ். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ அது போக இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். So let's wait for 2 minutes so that people will join. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த லிங்க் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ தட் கொஞ்சம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ்ல இன்ட்ராக்ஷனும் பெட்டராக இருக்கும். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கா ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கோம். நவீன் ஹாய். எம்ஆர்பி ப்ரிப்பரேஷன் புக்ஸ் அதை பற்றி தான் இப்போ வீடியோ புக்கோட லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அந்த வீடியோ வந்து இந்த வீக் எண்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஹாய் சக்தி டாக் ஹாய். சிவகுமார் ஹாய். கவி வைப்ஸ் எக்ஸாம் கன்ஃபார்மா? எஸ், எக்ஸாம் கன்ஃபார்ம் தான். ஓகே, பட் எப்போன்னு தெரியலைங்க. கன்ஃபார்ம் ஆனதும் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணது உடனே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் எப்போங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டுருங்க, அதை கமெண்ட்ல போடுங்க. ஐ வில் ஆன்சர் தட். அப்புறம் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அருணா ஹாய். மாரி செல்வி ஹாய். சஞ்சய் ஹாய். சிவகுமார் ஓகே. ப்ரோ லாஸ்ட் பேட்ச்க்கு மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுங்கல்ல, அந்த பிடிஎஃப் கிடைக்குமா? எஸ், லாஸ்ட் பேட்ச்னா லாஸ்ட் எம்ஆர்பி எக்ஸாம் நடந்தப்ப மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதோட பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. பட் பிடிஎஃபாக வாங்கினீங்கன்னா பிரிண்ட் அவுட் போடுறது எல்லாமே கஷ்டம். அதனால தான் நான் வந்து 1 மார்க் புக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்லெட் வந்து அவைலபிள் தான். அது வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சஞ்சய் ஐயா, நீங்க எங்க என்னோட ஸ்டூடெண்டா ஃப்ரெண்டான்னு தெரியல. நான் இங்கே தான்ப்பா இருக்கேன். எம்ஆர்பி ப்ரிப்பரேஷன் புக்ஸ் பற்றி வீடியோ போடுறேங்க. ஹாய் ப்ரோ, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி? இப்போது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆன எல்லாருக்கும் ஒரே சேலரி தான். 48,000 வந்துச்சு ஃபர்ஸ்ட் மந்த். 48,000 ஆர் 49,000, இது ரெண்டில் ஏதோ ஒன்று. ஐ திங்க் 48.5 அந்த மாதிரி வந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஹவு டு கவர் ஃபுல் சிலபஸ், ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ போடுங்கண்ணா. ஓகேம்மா, ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளான் வச்சு தான் படிக்கணும். ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்கிட்ட எதுவும் இல்லைங்கப்பா. நீ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? திண்டுக்கல்ல இருக்கேன் கரண்ட்லி ஒர்க்கிங். வாட்ஸ்அப் நம்பர், என் நம்பர் எல்லா வீடியோலையுமே வருங்க, பாருங்க. இல்லைனா இங்கே சேட் பாக்ஸில் போடுறேன். சேட் பாக்ஸில் போட்டுட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் அந்த எஜுகேஷன் சைடு வரலாம். மெடிக்கல் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஆன்ஜைனா அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்ஜைனாவுக்கு வந்து
தமிழில் என்ன பெயர் அப்படின்னா நெஞ்சு வலி. ஸோ நம்ம நெஞ்சு வந்து அந்த பெயின் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஆன்ஜினான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்ஜினாங்கிறது மெடிக்கல் டேர்ம், செஸ்ட் பெயினுங்கிறது வந்து ஒரு காமன்லி யூஸ்டு டேர்ம் ஃபார் ஆன்ஜினா பெக்டோரிஸ். சாய் சுதர்சன் பிக் ஃபேன். தேங்க்யூ சாய் சுதர்சன். ஏகே யூடியூபர்ஸ் ஹாய். ஓகே, அடுத்த மெடிக்கல் டேர்ம் போகலாம். ஓகே, இந்த இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் டேர்ம் டவுட் இருக்கும் இல்லையா, நீங்கள் கேள்விப்படுறது இல்லை, மேபி உங்கள் வீட்லையோ இல்லை பக்கத்துலையோ யாராவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சின்ஸ் யூ ஆல் ஆர் அ ஃபார்மசிஸ்ட், ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், தெரியாததை நான் பார்த்துட்டு கூட சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் போகலாம். ஆன்ஜியோமா அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ஒரு கண்டிஷன். ஸோ இது என்ன அப்படின்னா, எ டியூமர் மேட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ஆர் லிம்ஃப் வெசல்ஸ் தட் இஸ் நாட் கேன்சரஸ். ஸோ ஆன்ஜியோமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அதை கேன்சர்னு நினச்சிருவாங்க. ஏன்னா கேன்சர்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த வேர்டோட எண்டிங்கில் வந்து ஓமா அப்படிங்கிறது வரும், கார்சினோமா, சார்கோமா அந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோமாங்கிறதும் கிட்டத்தட்ட கேன்சர் மாதிரி தான் இது தோணும், பட் இது கேன்சர் கிடையாது. இது வந்து ஒரு டியூமர் மேட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்ஃப் வெசல்ஸ். ஆன்ஜியோ அப்படின்னாலே இது மீனிங் வந்து பிளட் வெசல்ஸ்னு அர்த்தம். ஸோ ஆன்ஜியோமா அப்படிங்கிறது வந்து பிளட் வெசல்ஸ் அண்ட் ஆர் லிம்ஃப் வெசல், பிளட் வெசல் ஆர் லிம்ஃப் வெசலில் ஏற்படக்கூடிய ஒரு டியூமர் டைப். ஜனனி ஹாய். சரவணன் கதிரேசன் ஹாய். ஜனனி ஸ்ரீனிவாசன் ஹாய். அருணா எந்த மந்த் எக்ஸாம் வரும்னா, ஜீவா எந்த மந்த் எக்ஸாம் இருக்கும்னா, எல்லாருமே எந்த மந்த் எக்ஸாம் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எக்ஸாம் டேட் வந்து லைக் எக்ஸாம் மந்த்துமே இன்னும் ஷோராக தெரியல. மேபி நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போது டிசம்பரில் டவுட்டு. ஸோ ஜனவரியில் அப்ரூவ் ஆச்சுன்னா ஜனவரி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. பிப்ரவரி முடிஞ்சு எக்ஸாமாக இருக்கலாம். இது வந்து குயிக்காக நடந்துச்சுன்னா, இன்கேஸ் ஜனவரியில் அப்ரூவ் ஆகலை, பிப்ரவரியில் தான் அப்ரூவ் ஆகுதுன்னா அது அப்படியே ஒவ்வொரு மாதமாக தள்ளி போகும். பட் நம்மளோட எய்ம் படி லைக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து உங்களோட எய்ம் வந்து மார்ச் மந்த் எக்ஸாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெடிக்கல் டேர்ம் போகலாம். ஆன்டாசிட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு டேர்ம். இது ஆக்சுவலாக இந்த ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஆன்ட் ஆசிட். ஸோ ஆசிடுங்கிறது வந்து நமக்கு தெரியும், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அசிடிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் தான் அந்த ஆசிட். ஆன்ட் அப்படின்னா வந்து ஆன்டி, ஸோ ஆப்போசிட்டாக. ஸோ ஆசிடுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது தான் ஆன்டாசிட். ஸோ ஆன்டாசிட்ஸுங்கிறது வந்து காமனாகவே பார்த்தீங்கன்னா பேசிக் சப்ஸ்டன்சஸ். இது பேஸுங்கிறதுனால இதை நம்ம பாடிக்குள்ள கொடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஆசிடோட பேஸ் கலந்துச்சுன்னா நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அதுதான் ஆன்டாசிட். சிம்பிளாக சொல்லணும்னா இட் நியூட்ரலைசஸ் ஸ்டொமக் ஆசிட்ஸ். அதனால இது வந்து அல்சரில் இல்லை நெஞ்செரிச்சல் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா சரியாக ஜீரணம் ஆகலைன்னா இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு இரிட்டேஷன், ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அது ஹார்ட் பர்ன் இல்லை நெஞ்செரிச்சல் சொல்லுவோம், இன்டைஜஷனும் சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் வந்து இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் டேர்ம் போகலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இதுவும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டினா ஆப்போசிட், பயோட்டிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. பயோட்டிக்ஸ்னா வந்து உயிர், பயோனாலே உயிர் இல்லையா. ஸோ உயிர்களை எல்லாம் அழிக்கிற தன்மை கொண்டது, இல்லை உயிர்களை வந்து வளர விடாமல் பார்த்துக்கிறது தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கீழே தான் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டிவைரல், ஆன்டி புரோட்டோசோவல், ஆன்தெல்மெட்டிக் ட்ரக்ஸு, அதாவது டிவார்மிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆன்டி மலேரியல், ஆன்டி டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி எல்லா ட்ரக்ஸுமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கீழே தான் வரும். பட் ஜென்ரலாக ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸை வந்து ஜென்ரலாக அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த அமாக்சிசிலின் அந்த மாதிரியான ட்ரக்ஸ், இல்லை சிப்ரோஃப்ளாக்சசின், அந்த மாதிரி ஜென்ரலாக ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ், ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸை ஆன்டிபயோட்டிக்னு குறிப்பிடுவாங்க. பட் அது வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்டி கொயாகுலண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இதையும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஆன்டி கொயாகுலண்ட். கொயாகுலண்ட் அப்படின்னா வந்து கொயாகுலேஷன் ப்ராசஸை ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ நமக்கு கொயாகுலேஷனுங்கிற ப்ராசஸ் அந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சாலே போதும். கொயாகுலேஷன்னா வந்து ரத்தம் உறைதல். ஸோ நம்ம பிளட் வந்து கிளாட் ஆகிற தன்மைக்கு பேர் தான் கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த கொயாகுலேஷன் நடந்துச்சுன்னா, அதாவது கொயாகுலேஷனை தூண்டுச்சுன்னா அது கொயாகுலண்ட், அதை தடுத்துச்சுன்னா அது ஆன்டி கொயாகுலண்ட். ஸோ ஆன்டி கொயாகுலண்ட் கொடுத்தாங்கன்னா ரத்தம் உரையிறது கம்மி ஆகிடும். தட் மீன்ஸ் பிளட் வந்து ஃப்ரீ ஃப்ளோவிங்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆன்டி கொயாகுலண்ட். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மெயினாக வந்து ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ ஸ்ட்ரோக்குங்கிறது பேசிக்கலி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிரெயின் ஆகட்டும் இல்லை லங்ஸ் லிவர் எங்கேயா இருந்தாலும் பிளட் சப்ளைங்கிறது காமனாக போயிட்டே இருக்கும். அந்த பிளட் சப்ளை வந்து எப்பயாவது தடைப்பட்டுச்சுன்னா அதை தான் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து கிளாட்டிங். ஸோ பிளட் கிளாட் ஆகி அந்த பிளட் வெசல்ல அடைப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் ஏற்படும். அதை தடுக்கிற ட்ரக்ஸ் தான் ஆன்டி கொயாகுலண்ட் ட்ரக்ஸ். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மயிலை மார்வல்ஸ் ஹாய் சார், தமிழ் சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது, கொஷின் எப்படி எடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த கொஷின் பேப்பர் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். தமிழ் எப்படி கவர் பண்ணுறதுன்னா ஸ்கூல் புக்ஸ் படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி போதும், அது இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து நீங்கள் அதிலே எடுத்துட முடியும். சக்திவேல் ஹாய், எவ்வளோ போஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? போஸ்டிங் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, 450 சம்திங்கில் 454 ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் தான். வென் வில் பி த எக்ஸாம், அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ மார்ச். அசிடிஃபையர்ஸ்னா அசிடிஃபையர் அப்படின்னா வந்து பாடியில் ஆசிட் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அசிடிஃபையர்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்டாசிட் அண்ட் அசிடிஃபையர். ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எஸ், அசிடிஃபையர் கொடுத்தீங்கன்னா அசிடிட்டி வந்து அதிகமாகும், அதாவது பிஹெச் வந்து கம்மியாகும். அதுதான் வந்து அசிடிஃபையர்ஸ். ஸோ ஆன்டாசிட் வந்து ஆக்சுவலாக ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது. அசிடிஃபையர்ங்கிறது நியூட்ரலைஸ் கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஹெச்ஏபி பிளட் அண்ட் போன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். பிளட் வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட் போங்க, இல்லைனா வீடியோ போங்க. அங்கே போயிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பிளட்னு போடுங்க, இல்லைனா போன் இல்லை ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு போடுங்க, வரும். செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக் சொல்லுங்கள். சூப்பர் கொஷின். செடேட்டிவ்க்கும் ஹிப்னாட்டிக்குக்கும் ஒரு 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சவங்க சாட்ல போடுங்க. அது தெரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அண்ணா நான் வந்துட்டேன், வில் பி பேக். அண்ணா நான் வந்துட்டேன், வில் பி பேக். வெங்கட் தேசன். ஓகே, சரியா புரியலைங்கப்பா. ரிதி கீர்த்து ஹாய். பன்னீர் செல்வங்கிற பேரை இவ்வளோ ஸ்டைலிஷாக எழுதியிருக்கீங்களே. ஹாய் ப்ரோ, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் எப்போ வரும் ப்ரோ, சிலபஸ் சொல்லுங்கள் ப்ரோ. அது சாரிங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பற்றி எனக்கு அப்டேட் எதுவும் தெரியலைங்க, தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எக்ஸாமுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தரீங்களாண்ணா? கண்டிப்பாம்மா, முடிஞ்ச அளவுக்கு என்னோட இன்புட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் மோஸ்ட்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம வீடியோக்குள்ளாரே போய் பாருங்கள். ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எஸ். எக்ஸாம் எப்போ வரும்? பிஃபார்ம் முடிச்சுட்டு ஸ்மால் கோர்ஸ் என்ன பண்ணலாம் ப்ரோ? என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஸ்மால் கோர்ஸ் வந்து மேபி அந்த மெடிக்கல் கோடிங்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் கோர்ஸ் இருக்கு. மேபி அது பெனிஃபிஷியலாக இருக்கலாம், பட் அதுவும் 100% ஷோராக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு 20,000 ஏதோ செலவாகும். அதை பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா ஓகே. இல்லை நீங்கள் ஃபீல்டு மாறுறீங்க அப்படின்னா பண்ண கோர்ஸ் வேஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி தான் ஃபார்மகோ விஜிலன்ஸ்லேயும் ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் நானும் பண்ணேன். அது எப்போ அப்படின்னா 2021-22 பண்ணேன். பட் அது வந்து நான் அந்த ஃபீல்டில் போகலை. ஸோ அப்போ பண்ண அந்த 15,000 ஏதோ அது அப்படியே போயிடுச்சு. அது ஆக்சுவலாக அந்த கோர்ஸ்ன்னு சொல்லி எனக்கு ஒன்று சொல்லி அதை ஜாயின் பண்ண சொல்லி
டீச்சிங் பண்ணுறேங்கிற பேரில் டீச்சிங்கே பண்ணாமல் சர்டிஃபிகேட்டை மட்டும் என் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது நான் எந்த ஹாஸ்பிட்டல் நான் சொல்ல விரும்பலை, பட் சென்னையில் தாம்பரமில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏதாவது ஸ்மால் கோர்ஸ் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் சேரும்போது நீங்கள் அந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 31,000 32,000 சேலரி நாங்களே கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம், எங்களுக்கு வேகன்சி இருக்கும்போது எடுப்போம்னு சொன்னாங்க. அதை பண்ணி முடிச்சு ஒரு 6 மந்த் கழிச்சு கூட நான் கேட்டேன் ஏதாவது வேக்கன்ட் இருக்கான்ட்டு, இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த செடேஷன் ஹிப்னாட்டிக் அதை பற்றி பார்ப்போம். ஸோ செடேட்டிவ்ஸ் அப்படின்னா மைல்டு ஸ்லீப், ஹிப்னாட்டிக்னா நேச்சுரல் ஸ்லீப். நியர்லி கரெக்ட். ஒரு 90% நீங்கள் சொன்னது தான் கரெக்ட். செடேஷன் போட்டிங்கன்னா வந்து மைல்டு ஸ்லீப். பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா செடேட்டிவ்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நெசசரியாக ஸ்லீப் வரணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் தூக்கம் வர்றதுக்கு தேவையான எல்லாமே நடக்கும். லைக் நீங்கள் ரொம்ப காம் ஆகிடுவீங்க, உங்கள் பேச்சு குறைஞ்சிரும், ரொம்ப அமைதி ஆயிடுவீங்க. அதுதான் செடேட்டிவ்ஸ். ஸோ நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சி நம்மளை அமைதிப்படுத்துறது செடேட்டிவ்ஸ். ஹிப்னாட்டிக்ஸ் அப்படி கிடையாது. இதுக்கு அந்த அமைதிப்படுத்துறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதோட ஒரே ரோல் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஸ்லீப் மாதிரியான ஸ்லீப் வரும். ஸோ இதில் இன்டியூஸ் ஆகிற ஸ்லீப் வந்து நேச்சுரல் ஸ்லீப் கிடையாது, ரிசம்பிளிங் நேச்சுரல் ஸ்லீப். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். அருணாங்கிறவங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நைஸ். 90% நீங்கள் சொன்னது கரெக்ட். எஃப்எஸ்ஓ எக்ஸாம் அப்டேட் கிடைக்குமா? எஃப்எஸ்ஓ தெரியலீங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டண்ட்டா? ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு இல்லைங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு நாட் நெசசரி. Sedatives doesn't induce sleep, it relaxes the CNS, right? ஆண்டன் எலிசாங்கிறவங்க சொல்லியிருக்கீங்க, சூப்பர். சுபா, ஆனால் எக்ஸாம் புக் ஆர் மெட்டீரியல் போடுங்க. ஆக்சுவலாக இதையும் நான் சொல்லணும்னு தான் இந்த வீடியோவில் நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போது என்கிட்ட இருக்கிற எம்சிக்யூ புக் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் மாதிரி எடுத்து அந்த எம்சிக்யூவை பார்த்து அதை இந்த மாதிரி ஒரு லைவ் செஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த எம்சிக்யூவை உங்களுக்கு சொல்லி அதோட சாய்ஸஸும் நான் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் லைவ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு குவிஸாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த புக்கு எப்படி இருக்குங்கிற மாடலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் நீங்கள் புக் வாங்கினாலும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அப்புறம் அந்த வீடியோ அந்த வீடியோலேயே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நம்ம நார்மல் வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக பேச முடியாது. அது வந்து ஒரு கண்டென்ட் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கிறதுனால அதை அப்படி பண்ண முடியாது. ஸோ லைவுங்கிறப்ப வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ மேபி இது வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த குவிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது லைவ் குவிஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் டோட்டலாக 8500 எம்சிக்யூ இருக்கும். அது எல்லாத்தையும் 1 by 1 வந்து லைக் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் அந்த டாபிக் என்னங்கிறது வந்து மேபி 1 day முன்னாடியே வாட்ஸ்அப் குரூப் ஆர் டெலிகிராம் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். லிங்கையுமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் லைவுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு இந்த லிங்கை முதல்ல போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான்னு முதல்ல சொல்லுங்கள். இப்போ லைவ் பார்க்குறவங்க வந்து அந்த குவிஸு பார்க்கலாமா இல்லை மெடிக்கல் டேர்ம்ஸ் பார்க்கலாமா அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதுக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு குவிஸ் பார்க்கணுமா இல்லை மெடிக்கல் டேர்ம்ஸ் பார்க்கணுமா இல்லை ஜஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சரா, அதில் எது ஓகேங்கிறத சேட்டில் போடுங்க. ஓகே, இந்த லிங்க்கை முதல்ல ஷேர் பண்ணுறேன். நீங்களும் முடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, குரூப்பில் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் தான் சொல்லணும், லைவ் பார்த்துட்டு இருக்க நீங்கள் தான் சொல்லணும் குவிஸா மெடிக்கல் டேர்ம்ஸா என்ன அப்படிங்கிறது. ஜஸ்ட் a second. நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, டெலகிராம் குரூப்பும் இருக்குது. டெலகிராமில் குவிஸ் இருக்குது. ஸோ அது ஃப்ரீ குவிஸ் தான், எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பார்க்குற மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் போய் குவிஸ் அட்டன் பண்ணிங்கன்னா டெய்லி நமக்கு நாலேஜ் வந்து ஆட் ஆகிட்டே போகும்.
ஒரே நாளில் வந்து நம்மளால உலகத்தையே கற்றுக்க முடியாது, ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஸோ இது வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஐ ஹோப் யூ ஆல் வில் யூட்டிலைஸ் தட். ஆக்சுவலாக அந்த நான் டெலகிராமில் ஒரு குரூப் இருக்கு இல்லையா, விஎம் ஃபார்மசி குவிஸ்ன்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன். அதில் ஸ்னேகா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, அவங்க தான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி லைக் மோர் தென் 90% அவங்களோட குவிஸ் தான் இது போட்டிருக்காங்க, லைக் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து குவிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களையும் குவிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் அப்ரூவ் பண்ணுறேன், நீங்களுமே போடலாம். ஸோ இங்கே வந்து இவங்க தான் எல்லாமே பண்ணணும், இல்லை இவங்க தான் அத்தாரிட்டி அப்படிலாம் கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் செய்யப்பட்ட ஒரு குரூப் தான் அந்த டெலகிராம் குரூப். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக 800 பேர் இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் லைவ்ல வந்து ஒரு 300 பேர் ஜாயின் பண்ணாங்க. 1091 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது குவிஸ் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, 1 மார்க் ரெடி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ தட். அது எப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து டெலகிராம் இருக்கணும், அதுதான் முக்கியம். குவிஸ்ன்னு ஒரு 3 பேர் சொல்லியிருக்கீங்க, எல்லாமே பார்க்கலாம். ஓகேப்பா. பிஃபார்ம் முடிச்சுட்டு ஒர்க்கு அப்படி கம்பெனியில் அப்ளை பண்ணுறது ரெஃபரன்ஸ் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியுமா? ரெஃபரன்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வேக்கண்ட் வந்து இருக்கும்போது இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ் தான் ஒர்க் ஆகும். எஸ், டிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் எனக்கு பிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மைக்ரோபயாலஜி கோர்ஸ் பண்ணலாமா இல்லை வேறு கோர்ஸ் பண்ணலாமா? வேறு கோர்ஸ் எதாவது பண்ணுறீங்கன்னா அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. எம்ஆர்பி எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்துருச்சா? நோ. வாட்ஸ்அப் மெசேஜ் லாங் டேஸாக ரிப்ளை வரல அண்ணா. எம்ஆர்பி எக்ஸாமுக்கு நோட்ஸ் இருக்கா அண்ணா? குவிஸ் பார்க்கலாம் அண்ணா. ஸோ குவிஸுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் ஓகேங்க. இன்கேஸ் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, மெசேஜ் மேபி பார்க்காம இருந்திருப்பேன். ஓகே. பால் மெரிட்டா யோசப், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஐடியா வேண்டும். பார்ப்போங்க. ஏன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஆக்சுவலாக வந்து சிலபஸும் கொஞ்சம் வைடு, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது எம்ஆர்பியை விட கம்பேர் பண்ணும்போது அது வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் நிறைய போட வேண்டியிருக்கும். ஸோ பார்க்கலாம், அதுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் சொல்கிறேன். பட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு வரப்போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நடந்த எக்ஸாமே அதில் போஸ்டிங் போட்டாலே அதுக்கே டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிமம் 3-4 இயர்ஸ் ஆகும். ஓகே, குவிஸ் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஒரு 10 பேர்கிட்ட குவிஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோ மேபி நான் குவிஸ் போடுறேன். டாபிக் நான் சொல்கிறேன், இந்த வீடியோட எண்டில் டாபிக் சொல்கிறேன். சிலபஸ் சொல்லுங்கள் ப்ரோ. சிலபஸ் வந்து அது ஒரு சிலபஸ் பிடிஎஃபே இருக்குது. பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து எல்லா வீடியோலையுமே டெலகிராம் குரூப்னு சொல்லி போட்டிருக்கேன். துரைபாண்டி ஹாய். குவிஸ் இஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். எஸ், ஓகேங்க, கண்டிப்பாக குவிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திலகவதிங்கிறவங்க புக் கேட்டிருக்கீங்க. புக்கு வீடியோ போடுறாங்க, அது வீடியோ எடுக்க முடியல. இப்போ லைவ்னா ஜஸ்ட் இப்படியே டேரெக்டாக பேசிட்டு போயிடலாம். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒர்க்கு போயிட்டு எம்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா? எஸ், அது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். உங்களால் பண்ண, உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் படிக்க முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. எம்ஆர்பி எக்ஸாமில் 8th செமஸ்டர் புக்கு ஃபுல்லாக பார்க்கணுமா? 8th செமஸ்டர் புக்கு எம்ஆர்பியில் செமஸ்டர் சிலபஸே அந்தளவுக்கு எனக்கு முழுசாக தெரியலிங்க. எக்ஸாம் முடிச்ச அப்புறம் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்? ஜாப் ரிலேட்டட் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஜாப் ரிலேட்டடாக அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுங்க. ஸோ நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க என்ன ஜாப் போகிறாங்க, எப்படி அப்ளை பண்ணாங்க, அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கேட்டு ட்ரை பண்ணுங்க. எம்ஆர்பிக்கு நோட்ஸ் இருக்கான்னா 1 மார்க் மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஃபார்மகாலஜி புக் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி நோட்ஸ். ஸோ ஃபார்மகாலஜி வந்து லைக் நான் எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜிங்கிறதுனால அதை என்னால் டீட்டெயில்டாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் புக்கு அவைலபிளாக இருக்குது.
அனாட்டமி ஃபிசியாலஜியும் வந்து ஃபார்மகாலஜிக்கு பேசிஸ்ங்கிறதுனால அதுவும் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பட் வேறு எந்த சப்ஜெக்ட்டும் நோட்ஸ் என்கிட்ட இல்லை. 1 மார்க் கொஷின்ஸ் வந்து எம்ஆர்பி சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி 8500 எம்சிக்யூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நிறைய பேர் எம்ஆர்பி எக்ஸாம் எப்போன்னு கேட்குறீங்க. ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. சப்ஜெக்ட் வைஸ் புக் ஆத்தர் சொல்லுங்கள். ஓகே, மார்க் டெஸ்ட் சீரீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ? ஆக்சுவலாக மார்க் டெஸ்ட்டு ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கீங்க. பட் இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகாததுனால நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால தான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. சரி, பார்ப்போங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெர்ம்ஸில் போகலாம். ஓகே, லாஸ்ட்டாக ஆன்டிகோயாகுலன்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடாக நம்ம பின்னாடி போகலாம். ஏன்னா நிறைய இருக்குது. இந்த ஆன்டிஎமிட்டிக் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. வேற அயோர்டா அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அயோர்டா அப்படிங்கிறது வந்து ஒன் வேர்டில் சொல்லணும்னா லார்ஜஸ்ட் ஆர்டரி இன் அவர் பாடி. ஸோ நம்ம பாடியில் பிளட் வெசல்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிளட் வெசல்ஸில் 3 டைப் இருக்குது. அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்டரி, வெயின், கேபிலரி. இதில் ஆர்டரிக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, வெயினுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த மாதிரி ஆர்டரி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் லார்ஜஸ்ட் ஆர்டரி அப்படின்னா அது வந்து அயோர்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹார்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகி வெளியே வரக்கூடிய ஒரு ஆர்டரி. ஓகே, இப்போ மெடிக்கல் டேர்ம்ஸில் ஏதாவது உங்களுக்கு டேர்ம் டவுட் இருக்குன்னா அதை போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏப்ளாஷியா அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேர்ம் வந்து நிறைய இடத்துல வரும். லைக் இந்த இப்போ முன்னாடி பார்த்தா அயோர்டாங்கிறது வந்து ஒரே ஒரு மீனிங் தான், ஒரே ஒரு இடம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏப்ளாசியா அப்படிங்கிறது நம்ம பாடியில் எல்லா டிஷ்யூக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ ஜென்ரலாக இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சதை வளர்ச்சி வந்து ஃபெயிலியராக இருக்கிறது, கம்ப்ளீட் ஆர் பார்ஷியல் ஃபெயிலியர் ஆஃப் ஆர்கன் டு குரோ. அதாவது ஒரு டிஷ்யூ வந்து ப்ராப்பராக, இப்போ ஒரு டிஷ்யூ வந்து நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குன்னா அது பெருசாகும் போது இந்த மாதிரி வளர்ந்து இந்த சைஸில் இருக்கணும். அதுதான் வந்து நார்மல். அந்த சைஸு அதனால் முழுசாக வளர முடியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஏப்ளாஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏப்ளாஷியா அப்படின்னா ப்ராப்பர் க்ரோத் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஏப்ளாஷியா. இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஏற்படும். நம்ம பாடியில் நிறைய டிஷ்யூஸில் இது ஏற்படும். ஓகே, அடுத்தது அனீமியா எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு முக்கியமான டேர்ம் ஆப்னியா அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. APNEA இல்லை APNOEAன்னு கூட இப்போ நம்ம புக்கில் இருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். ஆப்னியா அப்படின்னா வந்து சிம்பிளாக சொல்லணும்னா மூச்சு திணறல். ஸோ நம்மளோட ப்ரீத்திங் வந்து ப்ராப்பராக இல்லை, ப்ரீத்திங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஆப்னியான்னு சொல்லுவாங்க, மூச்சு திணறல் தமிழில். அப்புறம் அப்பெண்டிசிட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்பெண்டிசிட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட பாடி பார்ட்டில் வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. நம்மளோட வெர்டிப்ரேவோட எண்டில் இருக்கிற, வெர்டிப்ரே முடிஞ்ச உடனே இருக்கிற ரீஜன் தான் அப்பெண்டிக்ஸ். அந்த ரீஜனில் வந்து இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை தான் வந்து அப்பெண்டிசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, எல்லாரும் இதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது வீக்கம்ங்கிறது நம்ம பாடியில் எங்கே வேணாலும் வரும். சதையில் வரலாம், இல்லை நம்மளோட கண்ணில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் ஏற்படலாம், இல்லை நம்ம கண்ணே வீங்கி போயிடும், இல்லை நம்மளோட நோஸ் ரீஜன் வந்து வீக்கம் அடையலாம், இல்லை நம்மளோட பிராங்கை வந்து வீக்கம் அடையலாம், லிவர் வீக்கம் அடையலாம். இந்த மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸில் எல்லா பார்ட்ஸுக்குமே வீக்கம் அடையக்கூடிய தன்மை இருக்குது. ஸ்வெல்லிங் இல்லை இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதை குறிக்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்ம் என்ன அப்படின்னா, இப்போ லிவர்னு வச்சுக்கோங்க, இல்லை பேன்க்ரியாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ பேன்க்ரியாஸ் இந்த கடைசியில் ஒரு வேர்டு அட்டாச் பண்ணாங்கன்னா பேன்க்ரியாஸ் வீங்கி இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி லிவர், அந்த லிவர் கூட ஒரு வேர்டு அட்டாச் பண்ணாங்கன்னா அந்த லிவர் வீங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்டு என்ன அப்படின்னா ஐஎஸ் இல்லை டிஐஎஸ்ன்னு நிறைய இடத்துல வரும். எக்ஸாம்பிளுக்கு பேன்க்ரியாடிட்டிஸ், இல்லை இப்போ சொன்ன அப்பெண்டிசிட்டிஸ். வேற உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வேர்டெலாம் சொல்லுங்கள். கோலைட்டிஸ் அப்படின்னு இருக்குது, அப்படின்னா வந்து கோலன் வந்து வீங்கி இருக்கும். ஸோ கோலைட்டிஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது.
உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஆர்ஆர்பி பற்றி நம்ம வேற செப்பரேட்டாக பார்க்கலாங்க. இப்போ எம்ஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண அப்புறம் எப்போ போஸ்டிங் போடுவாங்க, எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ குயிக்காக போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ வந்து கேசஸ் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால இப்போ போட்டாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் முடிஞ்சு இமீடியட்டாகவே போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ எந்த ஒரு தடை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஹெப்படைட்டிஸ் எஸ், கோலிசிஸ்டிட்டிஸ், கால் பிளாடர் எஸ், சைனோசிட்டிஸ் அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளத்தை தான் சைனோசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுக்கு அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் சைனோசிட்டிஸ். இதே மாதிரி ரைனிட்டிஸ் இருக்கு, நிறைய இருக்கு. போன எம்ஆர்பி எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க? நான் வந்து 67.5. கன்ஜங்டிவிட்டிஸ் எஸ். ஸோ கன்ஜங்டிவிட்டிஸுங்கிறது இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. ஸோ கன்ஜங்டிவிட்டிஸுங்கிறது நம்ம பாடியில் எந்த பகுதி வீக்கம் அடைஞ்சிருக்கும் அதை தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஓகே, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சுபாஷ் விஜயன் ஐ எஸ். அருணாங்கிறவங்களும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சிவாங்கிறவங்களும் கரெக்ட். டாஃபி பெங்களூர் எஸ். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாரும். ஐ நம்மளோட கண்ணில் இருக்கக்கூடிய கன்ஜங்டிவா அப்படிங்கிற பகுதி. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பெண்டிக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த டேர்ம் வந்து ஆர்த்ரிட்டிஸ். ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இதுலேயும் ஐஎஸ் இருக்கு, ஆர்த்ரிட்டிஸ்லேயும் ஐஎஸ் இருக்கு. தட் மீன்ஸ் இது இன்ஃப்ளமேஷன். எந்த பகுதியோட இன்ஃப்ளமேஷன்? இதை தெரிஞ்சவங்க சொல்லுங்க. போன்னு சொல்லியிருக்கீங்க. போன் கிடையாது, ஜாயின்ஸ். சிவகுமார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஹரிணி ஃபீட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபீட் இல்லை, ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ். ஸோ அந்த ஜாயிண்ட்டை தான் வந்து ஆர்த்ரிட்டிஸ், ஜாயிண்ட் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன். எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சினோவியல் ஜாயின்ஸ். ஜாயின்ஸில் 3 டைப்ஸ் இருக்கு, அதை தெரிஞ்சவங்க இப்போ சொல்லுங்க. எல்லாருமே ஜாயின்ஸ்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ராகுல் டிராவிடுன்னு ஒருத்தங்க ஆர்டரின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து சிமிலர்லி கரெக்ட். ஏன்னா ஆர்டரியில் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து ஆர்டரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்த்ரிட்டிஸ். ஸோ 2 வேர்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன் சிமிலராக இருக்கும். ஹிஞ்ச் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். வேற இந்த ஹிஞ்ச், பால் அண்ட் சாக்கெட் இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் சினோவியல் ஜாயிண்ட். பிவட் ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், ஃபைப்ரஸ், கேட்டிலாஜினஸ், சினோவியல். முருகன் போட்டிருக்கீங்க, சூப்பர். ஸோ நீங்கள் சொன்ன இந்த 3 டைப்ஸ் தான் வந்து ஜாயிண்டோட டைப்ஸ். அந்த 3ல் சினோவியல் ஜாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 6 டைப் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன ஹிஞ்சு, பிவோட்டு, பால் அண்ட் சாக்கெட்டு, வேற காண்டைலாய்டுன்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் கிளைடிங் ஜாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இன்னும் ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று. 5 சொல்லியிருக்கோம், இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஸோ மொத்தம் 6 டைப் வரும். சேடில் ஜாயிண்ட் எஸ், கரெக்ட். ஓகே, நைஸ் செஷன். நெக்ஸ்ட் ஓகே, அடுத்தது ஒரு டேர்ம் இருக்கு, ஆஸ்பெர்மியா. இல்லை ஏஸ்பெர்மியா. ஸோ இது நேம்லேயே ஆன்சர் இருக்கு, ஏஸ்பெர்மியா. ஸோ இது என்ன அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்க.
ஸோ ஏன்னா உங்களுக்கு மீனிங் தெரியும், அது வந்து ஆப்சன்ஸ். ஏன்னா ஆப்சன்ஸ் இல்லை ஃபெயிலியர் அதை குறிக்கிறது. ஸோ ரிமைனிங் வேர்டை கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எஸ், ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் ஹைபாக்சியான்னு சொல்லுவாங்க. இதுவே ஆக்சிஜன் முழுமையாகவே இல்லைன்னா அது கூட ஏதோ ஒரு டேர்ம் பார்த்தேன். ஆக்சிஜன் முழுமையாக இல்லைன்னா ஆன்ஆக்சியான்னு சொல்லுவாங்க. இல்லை அது கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைபாக்சியான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஆஸ்பெர்மியான்னா நடுவில் இருக்கிறது வேர்டு பாருங்கள், ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்ம் வந்து இஜாக்குலேஷன் ஆகிறது தான் வந்து நார்மல். அது ப்ராப்பராக இஜாக்குலேஷன் ஆகலை, அதாவது ஃபெயிலியர் டு இஜாக்குலேஷன் ஆஃப் ஸ்பெர்ம், அதை தான் ஆஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பெர்மியா அது இல்லாமல் அசூஸ்பெர்மியான்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 டைப்ஸ் இருக்குது இந்த ரிலேட்டட் டு ஸ்பெர்ம்ஸில். கலைங்கிறவங்க அனாக்சியான்னு கரெக்டாக போட்டிருக்கீங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, குட். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒரு டேர்ம். ஸோ இது வந்து நிறைய உயிரிழப்புக்கு கூட காரணம். லைக் நார்மலாக ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும்போது கூட இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்பிக்சியா. ஆஸ்பிக்சியா. ஸோ இது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆஸ்பிக்சியா. ஸோ இது பேசிக்கலி என்ன சொல்லுவாங்க, யாருக்கா தெரியுமா? ஆஸ்பிக்சியா. சடன் எபிசோட் ஆஃப் கன்வல்ஷன். இது கன்வல்ஷன் இல்லைங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எஸ், சுஜிதாங்க கரெக்டாக போட்டிருக்கீங்க, லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து நார்மலாக வெளியே இருந்து நம்ம சுவாசப்பாதை மூலிமா உள்ளே போய் எல்லா இடத்துக்கும் கிடைக்கும், இது நார்மல். அந்த ஆக்சிஜன் வந்து கரெக்டாக போகலை அப்படின்னா அதுதான் ஆஸ்பிக்சியான்னு சொல்லுவாங்க. இது ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து சோக்கிங். அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பேசும்போது, அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து அடைப்பு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி ஏற்பட்டு சஃபகேஷன் ஆகிடும். ஸோ ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, இல்லை நம்ம தொண்டை பகுதியில் ஏதாவது பொருட்கள் போய் சோக் பண்ணிடுச்சுன்னா அப்போ ஏற்படுற இந்த சஃபகேஷனுக்கு பேர் தான் ஆஸ்பிக்சியா. ஸோ இது வந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த ஆஸ்பிக்சியா வந்து ஒரு கேஸ்னால கூட ஏற்படும், தட் இஸ் கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து கம்மி பண்ணிடும், நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல். ஆக்சிஜன் போதுமான அளவு கிடைக்காது. தீபிகாங்க ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. டெம்பரரி ஸ்டாப்டு பிரீத்திங், எஸ் ரைட். கன்வல்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எபிலிப்சின்னு சொல்லுவாங்க. அதாவது எபிலிப்சிங்கிறது தான் ஒரு கலெக்டிவ் டிசார்டர். அந்த எபிலிப்சிக்கு உள்ளாரதான் கன்வல்ஷன், சீசர் இதெல்லாம் வந்து ஏற்படும். சீசர் அப்புறம் கன்வல்ஷன் இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, அது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சீசருக்கும் கன்வல்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க வேற ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு பார்க்குறோம். Caesar convulsion difference. ஓகே, மோஸ்ட்லி இதை யாருமே ஆன்சர் பண்ணலை. ஸோ சீசர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிரெயினில் ஏற்படக்கூடிய அப்நார்மலிட்டியை வந்து சீசர்னு சொல்லுவாங்க. ஸோ எபிலிப்சியில் வந்து 2 மேஜர் ப்ராப்ளம் ஏற்படும். ஒன்று வந்து நம்மளோட பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது, அதனால் வந்து
நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட செயல்பாடு எல்லாமே வந்து செயலிழந்து போகலாம். அது ஒரு விஷயம். அதுக்கு பேர் தான் சீசர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கை கால்கள் வந்து இழுப்பு ஏற்படும். அதாவது நார்மலாக ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும்போது நம்மளோட வாய் வந்து ஓரமாக ஒதுங்கிறது, இல்லை நம்மளோட கை வந்து இப்படி இழுத்துக்கிறது, இந்த மாதிரியான நம்மளை அறியாமல் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸ், இதை வந்து கன்வல்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கன்வல்ஷன்கிறது வந்து இன்வாலன்ட்ரி மூமெண்ட் ஆஃப் மசில்ஸ், அது வந்து கன்வல்ஷன். சீசருங்கிறது வந்து பிரெயினில் ஏற்படக்கூடிய அப்நார்மலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஆத்லீட்ஸ் ஃபுட் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அந்த ஏஜென்ட் பேர் ஏதோன்னு சொல்லுவாங்க அத்லீட்ஸ் ஃபுட்டில். அது என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இதனால் பாதிக்கப்படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டோ, அதாவது ஃபுட்டு இருக்கு இல்லையா, நம்மளோட கால்களில் இருக்கக்கூடிய அந்த விரல் இடுக்குகள், அந்த இடத்துல வந்து ஏற்படும். அந்த இடம் வந்து பாதிக்கப்படும். ஓகே, சீசர் இஸ் நாட் ஜெர்க்கிங். எஸ், சீசருங்கிறது ஜெர்க்கிங் கிடையாது. ஓகே, கலைங்கிறவங்க போட்டிருக்கீங்க டைனியா பெடிஸ் டெர்மாட்டோ பைட்டோசிஸ். எஸ், கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 மெடிக்கல் டேர்ம் இருக்கு. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஏட்ரியல் ஃப்ளட்டர் அப்படின்னு 2 மெடிக்கல் டேர்ம் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா கார்டியாக் அரித்மியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஏட்ரியல் ஃப்ளட்டர், இல்லை பிஎஸ்விடின்னு சொல்லுவாங்க, பேராக்சி ஸ்மால் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஜென்ரலாக ஒரு டேர்மில் கார்டியாக் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணி. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னும் ஒரு 2-3 மெடிக்கல் டேர்ம் பார்த்து இதோட முடிச்சிடலாம். குவிஸ் ஸ்டார்ட் சார். எஸ், குவிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு, வெரி சூன் குவிஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அட்ரோஃபி அப்படின்னு ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்கு. அட்ரோஃபி, இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்ரோஃபி இதுவும் வந்து முன்னாடி பார்த்த பிளேஷியா மாதிரி தான் இதுவும் ஒரு டேர்ம். ஸோ இதுவும் வந்து நம்ம பாடியில் நிறைய இடங்கள்ல ஏற்படும். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். அட்ரோஃபி அப்படின்னா வந்து ஷ்ரிங்கிங், அதாவது ஒரு டிஷ்யூன்னு வச்சுக்கோங்க, அது நார்மலாக ஒரு சைஸில் இருக்கும், அந்த சைஸ் வந்து சுருங்கிடுச்சுன்னா அதுதான் அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. இது மேபி ஏஜ் ஆக கூட அந்த சுருக்கம்ங்கிறது ஏற்படும். ஸோ இது வந்து நம்ம பாடியில் நிறைய பகுதிகளில் இந்த அட்ரோஃபிங்கிறது ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு டிசீஸ் இருக்கு, ஒரு டிசீஸ் கிளாசிஃபிகேஷன். அது என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னன்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ங்கிறது பேசிக்கலி அதை வந்து எதை குறிக்குது? ஸோ தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு சிலது பார்ப்போம். ஆன்காலஜினா என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஆன்காலஜினா வந்து ஸ்டடி ஆஃப் கேன்சர்ஸ். நிறைய பேர் ஸ்டீராய்ட்ஸ்னு போட்டிருக்கீங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸில் யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் லைக் எஸ்எல்இ. கலை அட் 98. சூப்பர். நீங்கள் சொன்னது கரெக்ட். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குது அதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எஸ்எல்இங்கிறது வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டோசஸ். அதை தான் ஷார்ட்டாக எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அது இல்லாமல் வேற என்ன டிசீஸ் இருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. வாட் ஆர் த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்? இம்யூனோ சிஸ்டம் சப்ரஸ். சூரியகலாங்கிறவங்க சொல்லியிருக்கீங்க. யூஸ்டு டு ரெடியூஸ் சலைவா அண்ட் ஃப்ளூயிட். நோமா. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஆட்டோஇம்யூன் டிசீஸ். மயஸ்தீனியா கிரேவிஸ் அதுவும் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஸ்க்ளெரோடெர்மா எஸ் அதுவும் தான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நினைக்கிறேன். அப்புறம் எஸ்எல்இ சொன்னாங்க. இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு. இன்னொரு முக்கியமான நம்ம இந்தியாவில் காமனான ஒரு டிசார்டர், ரொம்ப காமனான ஒரு டிசார்டர், அதுவும் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். அது என்ன அப்படின்னு யாருக்கா தெரியுமா? சோக்ரன் சிண்ட்ரோம். எஸ் அதுவும் கரெக்ட் தான். ஸோ இன்னொரு முக்கியமான நமக்கு ரொம்ப காமனான ஒரு டிசார்டர், அதுவும் ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ ஆட்டோ இம்யூன் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி நார்மலாக வெளியிருந்து ஒரு செல் இல்லை வெளியிருந்து ஒரு பேத்தோஜன் உள்ளே வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணி கில் பண்ணுறது தான் நம்ம இம்யூன் செல்ஸோட நார்மலான வேலை. ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இம்யூன் செல்ஸு நம்ம ஓன் பாடி செல்ஸையே ஃபாரின் செல்லாக நினச்சி அதை போய் அட்டாக் பண்ணி கில் பண்ணிடும். அதனால ஏற்படுறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகே, அது யாரும் சொல்லலை. ஐ மீன் அந்த என்ன டிசீஸுங்கிறது அது என்ன அப்படின்னா எஸ் தோஃபிக் அசாருன்னு போட்டிருக்கீங்க. சூப்பர். டயாபெட்டஸ் மிலிட்டஸ். டயாபெட்டஸில் வந்து டைப் 1. அந்த டைப் 1 வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சுஜாதா சிவகுமார் எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஓகே நைஸ். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அட்டாப்சி இல்லை ஆட்டோப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெடிக்கல் டேர்முக்கான மீனிங் என்ன? அட்டாப்சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுமா? அது எதுக்காக பண்ணுறாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்? போஸ்ட்மார்ட்டம். எஸ் நவீன், யூ ஆர் கரெக்ட். இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அதுவும் ஆட்டோ இம்யூன்லையா வருது? ஓகே, அதை செக் பண்ணி பார்க்கணும், சரியாக தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். எஸ். ஸோ மார்ட்டம்னா வந்து இறந்து போனவங்க, போஸ்ட்னா அப்புறமா. ஸோ ஒருத்தங்க இறந்துட்டதுக்கு அப்புறமா அவங்க பாடியை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் ஆட்டாப்சி. ஸோ இதனால் என்ன தெரிய வரும் அப்படின்னா அவங்களோட இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் கிடைக்கும். அதை தான் அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது வந்து அது பண்ணுற ப்ரொசீஜருக்கு பேர் போஸ்ட்மார்ட்டம். அட்டாப்சிங்கிறது வந்து அந்த ஓவரால் ரிப்போர்ட், அதை முடிச்சு அதை ரிப்போர்ட்டாக கொடுக்கறது அட்டாப்சி. ஓகே. எம்சிக்யூஸ் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க சார். பிடிஎஃப்பும் அவைலபிளாக தான் இருக்குது, புக்கும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஃப்ரீயாக நீங்கள் 1 மார்க் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ குரூப்பும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் வேறு எதுவும் சொல்ல நினச்சேன்.
ஓகே, மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து பேஜ் நம்பர் 7 ஏ. ஸோ ஏ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கே 3 வீடியோ ஆச்சு. 3 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் ஏ முடிஞ்சிருக்கு. ஏ டு ஜெட்டில் இப்போ ஏ மட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ மீதி பிலேருந்து ஜெட் வரைக்கும் பொறுமையாக பார்ப்போம். ஓகே, மெடிக்கல் டேர்ம்ஸ் முடிச்சிட்டேன். இன்னைக்கு வீடியோவோட மெடிக்கல் டேர்ம்ஸ் ஓவர். ஃப்ரீ குரூப் ஜாயின் நம்பர் சார். ஃப்ரீ குரூப் ஜாயின் பண்ணணுன்னா லிங்க் இருக்குங்க. லிங்க் நான் குரூப்பில் போட்டிருக்கேன். நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து ஃப்ரீ குவிஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாப்டர் குவிஸ். ஸோ குவிஸுக்கான சாப்டர் கேட்டிருக்கீங்க, இருங்க பார்த்து சொல்கிறேன். ஓகே, எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ குவிஸ் வந்து மேபி இன்னைக்கு வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வந்து அடுத்த லைவ் போடுறேன். ஸோ எந்த சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள், அதுலேருந்து டாபிக் சொல்கிறேன். எந்த சப்ஜெக்ட் நிறைய பேர் சொல்கிறீங்களோ அதுலேருந்து, இல்லை எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 பேர் சொல்கிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிஎஸ்க்கு எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க தெரியலிங்க. டெய்லி லைவ் பண்ணுங்க. டெய்லி லைவ் பண்ணனா ரொம்ப கஷ்டம், ட்ரை பண்ணுறேன். அமௌண்ட் ஆஃப் யுவர் எம்சிக்யூ நோட்ஸ். எம்சிக்யூ வந்து பிடிஎஃபாக இருக்குது, அப்புறம் புக்காக இருக்குது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அமௌண்ட் இருக்கும். என்கொயரி பண்ணுறதுக்கு என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனோரெக்சியா. அனோரெக்சியாங்கிற டேர்ம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. அனோரெக்சியானா பசியின்மை. டி ஃபார்மசி சிலபஸ் ஃபாலோ ஆர் ஓல்டு சிலபஸ்? ஓல்டு சிலபஸ் தான் ஸோ ஃபார். ஓகே, ஃபஸ்ட்டு 3 பேர் வந்து இன்னும் முடியல. ஒருத்தங்க ஃபார்மகாலஜி சொல்லியிருக்கீங்க, மியா அப்படிங்கிறவங்க. மோனிங்கிறவங்களும் ஃபார்மகாலஜி சொல்லியிருக்கீங்க. எம்ஆர்பி ரிலேட்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சிவகுமாருங்கிறவங்க ஃபார்மகாலஜி சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட சஜஷன் படி ஃபார்மகாலஜியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எந்த டாபிக் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார்மகாலஜியில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் வரும்? ஜெனரல் ஃபார்மகாலஜி வரும். அதை ஒரே நிமிஷம் டாபிக் மட்டும் பார்த்து சொல்கிறேன். டோட்டலாக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பார்க்கலாமா? ஜெனரல் ஃபார்மகாலஜி எடுத்த உடனே பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரில. ஸோ ஓகே ஓகே, ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ் அதை பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் சேட்டில் போட்டுறேன். ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ். போட்டுட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ்ல நிறைய டாபிக் இருக்கு. நீங்கள் எல்லாருமே சிலபஸ் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சிலபஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் கூகுளில் போயிட்டு பிஃபார்ம் இல்லை டிஃபார்ம் தமிழ்நாடு சிலபஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா பிடிஎஃப் வந்துடும். அந்த பிடிஎஃப்ல ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ்ன்னு சொல்லி நிறைய டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் படிங்க. ஸோ ஒரே குவிஸில் எல்லாமே பார்க்க முடியாது. ஸோ மேபி இது முடிஞ்சதுன்னா ஓகே, முடியலைன்னா இன்னொரு வீடியோ போடலாம். ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ், பெருசு, அதனால இது முடிச்சுட்டு வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே, 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எதையாவது பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.
ஓகே, இல்லை நான் என்னென்ன டாபிக்னு சொல்லிடுறேன். ட்ரக்ஸ் ஆக்டிங் அண்ட் சிஎன்எஸ்ல என்னென்ன வரும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன வரும், செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ் வரும், அதை படிச்சுக்கோங்க. ஆன்டி கன்வல்சன்ட், ஆன்டி சைக்கோட்டிக்ஸ், ட்ராங்குலிசர் சொல்லுவாங்க, இல்லை நியூரோலெப்டிக்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜென்ரல் அனஸ்தீஷியா வரும். வேற ஆன்டி ரொமாட்டிக் ட்ரக்ஸ், வேற ஆன்டி கவுட் ட்ரக்ஸ், இதெல்லாம் வரும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் வந்து அனால்ஜெசிக்ஸ் லைக் இந்த NSAIDs, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், அது கூட ஓபியாய்டு அனால்ஜெசிக்ஸ் அதுவும் வரும். வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இடியோசின்கிரேசி இதெல்லாம் நான் ப்ரீவியஸாக சொல்லிட்டேங்க வீடியோவில். ஸோ ட்ரக்ஸ் ஆக்டிங் அண்ட் சிஎன்எஸ்ல இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே வரும். இது இல்லாமல் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஓல்டு வீடியோ கமெண்ட்ல ஏதாவது முக்கியமாக போட்டிருக்கீங்களான்னு பார்க்குறேன். அப்புறம் இப்போ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் ஸ்டடீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லையா, அது பக்கத்துலேயே ப்ளஸ்ங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், இல்லை ஜாயின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அது இல்லாமல் பேசிக்காக இது வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களால் ஃபினான்ஷியலி பண்ண முடியும்னா யூ கேன் டூ தட், யூ கேன் சப்போர்ட் திஸ் சேனல். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஹைப்பர் கேப்னியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐ திங்க் இது வந்து கார்பன் டை ஆக்சைடு நினைக்கிறேன். எஸ், ஹைப்பர் கேப்னியா அப்படிங்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளோட பிளட்டில் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப அதிகம். ஹைப்பர்னா அதிகம், கேப்னியானா வந்து கார்பன் டை ஆக்சைடை குறிக்கிறது. ஓகே, வேற ஆன்டி டிப்ரெசன்ஸ் அதை சொல்லலை, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்டி டிப்ரெசன்ஸ், அப்புறம் சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ஸ், வேற இன்னும் 2 முக்கியமான டிஸார்டர், நியூரோ டீஜெனரேட்டிவ், ஆன்டி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், ஆன்டி பார்க்கின்சன்ஸ் ட்ரக்ஸ், ஆன்டி அல்சைமர் ட்ரக்ஸ். ஓகே, வேற ஏதாவது முக்கியமாக ஏதாவது சொல்ல மறந்துட்டேனான்னு பார்க்குறேன். when the exam starts for pharmacy, இன்னும் அது ஷோராக சொல்லலை, லைக் இந்த மந்த் அப்படிங்கிறது மேபி மார்ச்சாக இருக்கலாம். நீங்கள் கோச்சிங் சென்டர் வச்சுருக்கீங்களான்னு கொஞ்சம் பேர் கேட்டீங்க. அதாவது ஃபிசிக்கலாக இல்லை, லைக் நிறைய இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி அந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ்லாம் இல்லை. நான் பண்ணுற டீச்சிங் இல்லை கோச்சிங் எல்லாமே வந்து ஆன்லைன் மட்டும்தான். ஓகே, 59 minutes ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 1 minute இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் லைவ். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம குவிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பீங்க. இன்னும் 30 minutes லைவா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான். தொண்டையே சரியில்லைங்க, இதுக்கு மேலே லைவ் போட இனிமே பேச முடியாது.
பார்க்கலாம். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக லைவ் போடுறேன். ஒரே டைமில் நிறைய பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சொல்கிற எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வேறு இருக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் எதையோ பேசிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ஹைப்போ கலிமியா அப்படின்னா வந்து ஹைப்போனா லோ, கெலிமியா அப்படின்னா அந்த வேர்டுக்கு ஆக்சுவலாக ஒரு மீனிங் இருக்குது. இது வந்து ஒரு லேட்டின் டேர்மோ ஏதோ ஒரு டேர்ம். இது வந்து பொட்டாசியமை குறிக்கிறது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சில எலிமெண்ட்ஸில் இப்போ கால்சியம்னா சிஏ, லித்தியம்னா எல்ஐ, அந்த மாதிரி ஈஸியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் பொட்டாசியமுக்கு பார்த்தீங்கன்னா கேன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா கெலிமியானா வந்து பொட்டாசியமை குறிக்கிறது. ஸோ லோ லெவல் ஆஃப் பொட்டாசியம். Okay, thank you everyone for joining. We will meet in the next live. In between ஏதாவது வீடியோ போட முடிஞ்சாலும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். Thanks for joining. I will end the meeting now. நெக்ஸ்ட் லைவ் 3 days அப்புறம் பண்ணுங்கன்னா ஓகேவா? முடிஞ்சா ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் செஷன். ஸோ நீங்கள் இப்படி ரெகுலராக ஜாயின் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம பண்ணுற லைவ்ல இவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்கள். இல்லை இந்த லைவ் வந்து இப்போ முடிஞ்சிட்டா கூட அது வீடியோவாக போஸ்ட் ஆகிடும். ஸோ வீடியோவை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. Okay, let's close the meeting. Bye.